तुल्यं निजान्तर्गतं पश्यन्नात्मनि मायया बहिरिवो भूतं यथा निद्रया यस्याक्षात् कुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाद्वयम् तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः मायाकल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतं मायावीव विजृम्भयत्यपि मनः योगेन स्वेच्छया तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः यस्यैव स्फुरणं सदात्मकमसत्कल्पार्थकं भासते साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् यत्याक्षात् करुणात् भवेन्न पुनरावृत्तिर्भवाम्भोनिधौ तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति
तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्ताश्वनुवर्तमानमगमित्यन्तं स्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामी सम्बन्धः शिष्याचार्यतया तथैव पितृपुत्राद्यात्मना भेदतः स्वप्ने जागृति बाह्येष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः भूरं वास्य नलो निलोम्बरमहर्नाथो हिमांशु पुमा नित्या भाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यात् किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्रीनित्यानन्दाय नमः इदम् ॐ श्रीवरदमूर्तये श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति नमः श्रीवरदमूर्ति எத்தனை பேர் இந்த சிவோகம் ப்ராசஸ் நைட்டு குண்டலினி ப்ராசஸ் முடிச்சுட்டு போன அப்புறம் எனர்ஜெட்டிக்காக இருந்து தூக்கமே இல்லாமல் அப்படியே முழிச்சே இருந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் குண்டலினி சக்தி முழுமையாக விழிச்சிருச்சுன்னு அர்த்தம். குண்டலினி சக்தி விழித்தால் தூக்கமே தேவைப்படாது, டயர்ட்னஸ்ஸே இருக்காது. ஏன்னா நேற்று காலையிலிருந்து உங்களை தூங்க விடாமல் உட்கார வச்சுட்டு இருந்தேன். முந்தா நேற்று நைட்டே பல பேர் தூங்கியிருக்க மாட்டீங்க, பஸ்ஸில் வந்திருப்பீங்க. காலையிலிருந்து தூங்காமல் நல்லா சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் நைட்டு போய் படுத்த அப்புறமும் தூக்கம் வரலன்னா உடம்புக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் லேயர் எனர்ஜி திறந்தாதான் அது நடக்கும். இப்போ யார் யாரெல்லாம் நைட்டு தூக்கமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, தூங்கின மாதிரியே இல்லை, அப்படியே முழிச்சிருக்க மாதிரியே இருந்தது, மார்னிங் எந்திரிச்சுன்னு டயர்டாகவே இல்லை அப்படின்றவங்க கை தூக்குங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள குண்டலினி அந்த எந்திரிச்சதுக்கான முதல் அறிகுறி இதுதான். சரி, மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு முழுசாக ஆழ்ந்து ஈடுபடுங்க, அனுபவம் மலர துவங்கும். ஒரு 4 வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அதில் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. 4 வார்த்தைகள், அதாவது உங்களையே உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பரிணாமம் நீங்களே உங்களை பற்றி தெரிந்து கொள்வது. அதுக்கு இந்த 4 வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாகணும். அது என்னன்னு கேட்காதீங்க, நம்ம எல்லாருடைய கார்ட்டூன். ஆழ்ந்து கேளுங்க. நாம் நம்மை பற்றி நமக்குள்ளே வைத்திருக்கின்ற கருத்து மமகாரம்.
ஆழ்ந்து கேளுங்க. நாம் நம்மை பற்றி நமக்குள்ளே வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் வெளியில மற்றவங்களுக்கு காட்டுறது கிடையாது, மற்றவங்களுக்கு சொல்றது கிடையாது. நம்மளை பற்றியே நாம நமக்குள்ளேயே வச்சிருப்போம் பாருங்க. அந்த நம்பிக்கைகள் நம்மளை பற்றியே நாமளே வச்சிருக்கிற கருத்துக்கள். அப்பா காலையில் வண்டி கிளம்புச்சுன்னா ஒரு மதியானம் 12 மணி வரைக்கும் தான் ஓடும்பா, அப்புறம் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் படுத்தா தான் திரும்ப வண்டி ரெடியாகும். எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களை பற்றியே ஒரு கருத்து வச்சிருக்கீங்க? இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் இந்த கருத்துக்கள்லாம் சேர்ந்ததான் மமகாரம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கிற கருத்து எல்லாம் உண்மை கிடையாது. திடீர்னு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, இல்லை ஒரு பிடிச்ச வேலை வந்துருச்சுன்னா, அந்த 2 மணி நேரம் பிரேக்கை பற்றி யோசிச்சே பார்க்காம ஓடிட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் லைஃப்பில் நடந்திருக்குது? இது இயற்கை. அதாவது உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் நிரந்தரமானவை அல்ல, ஆனா அதை நீங்க ஆழமா நம்புறீங்க. அதுக்கு பேர் தான் மமகாரம். உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கும் கருத்துக்கள். உங்களை மற்றவங்க கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன், தம்பி, மனைவி, உங்க பாஸ், மற்றவங்க கிட்டலாம் உங்களை நீங்க எப்படி உங்களை காமிச்சிக்கிறீங்க? யூஸ்வலா வாயில தான் காமிப்போம், நம்ம வாய் மூலமா தான். நான் யார் தெரியுமா? எப்படி நாம நம்மளை மற்றவங்களுக்கு காட்டுறோம், அது பேர் அகங்காரம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கும் கருத்து. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மமகாரம். மற்றவர்களிடம் உங்களை காட்டுகின்ற விதம் அகங்காரம். எப்படி நீங்க உங்களை மற்றவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றீங்க, எதுவா உங்களை நீங்க காட்டுறீங்க, அது அகங்காரம். பொதுவாகவே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? நான் யார் தெரியுமா? இயற்கை. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சுவலாக இருக்கிறத விட அதிகமாக காட்டுறது தப்பு இல்லை, அந்த அதிகமாகவே இருக்க வச்சுக்கிறது தான் ரைட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இருக்கிறத விட அதிகமாக காட்டுறது தப்பு, இருக்கிற மாதிரியே காட்டுன்னு சொல்றதுக்கு நான் வரல. அதிகமாக காட்டுறது தப்பு இல்லை, அந்த அதிகமாகவே இருக்கிற மாதிரியே மாத்திக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கிறத விட அதிகமாக காட்டுறது, இருக்கிற மாதிரியே காட்டுன்னு நம்ம யார் பக்கத்தில் வருவாங்க? ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம அந்த மாதிரி தான் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறோம். யார் பக்கத்தில் வருவாங்க? அதை சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய அவதார புருஷன் தேவையில்லையே. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. மற்றவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து, அதுக்கு பேர் அந்நியகாரம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்க உங்களை ரொம்ப பணிவா மற்றவங்க கிட்ட காட்டினா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? பார் பார் பார், நடிக்கிறான் பார், நடிக்கிறான் பார். மற்றவங்க உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ
அதுக்கு பேர் தான் அந்நியகாரம். மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து, உங்களிடம் அவர்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு, அது பேர் தான் அந்நியகாரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடனே சொல்லுவோம், மற்றவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நாம ஏன் சாமி கவலைப்படணும், ஐ டோன்ட் கேர். அப்படிலாம் கவலைப்படாமல் தான் வீட்டில் சோறு இருக்காது. யாரோடு உங்கள் வாழ்க்கை இணைந்திருக்கிறதோ, யாரோடு உங்க வாழ்க்கையில நீங்க கமிட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுத்தான் தீர வேண்டும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நான் பொறுப்புல நீங்க சொல்லிக்கிறதுனால பொறுப்பு இல்லாம போயிட முடியாது. யார் யாராலெல்லாம் உங்க வாழ்க்கையில பலன் இருக்கும், அதாவது மனைவி வேணும், அவங்களால கிடைக்கிற சுகமெல்லாம் வேணும், அவங்க செய்யற சேவையெல்லாம் வேணும், அவங்க ஆனா என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேணவே வேணான்னு விட்டு இருந்தா தப்பு இல்லை. ஆனா வேணும்னு நினைச்சா என்னதான் பண்ணி ஆகணும்? அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. மற்றவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து அந்நியகாரம். நீங்கள் உலகத்தை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து, நீங்கள் உலகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அதுக்கு ஸ்வ அந்நியகாரம்னு பேரு. நம்மை பற்றி நாமே வைத்திருக்கும் கருத்து மமகாரம். நாம் எவ்வாறு நம்மை மற்றவர்களுக்கு காட்டுகிறோமோ அது அகங்காரம். மற்றவர்கள் நம்மை எவ்வாறு பார்க்கிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ அது அந்நியகாரம். நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு பேர் ஸ்வ அந்நியகாரம். இந்த 4 கருத்தும் புரிந்து விட்டது அப்படின்றவங்க கை தூக்குங்க. சில நிமிடங்கள் உட்கார்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, நீங்க உங்களை பத்தி என்னென்ன கருத்தெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்க உடலை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க, உங்க மனசை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க, உங்க உணர்ச்சிகளை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க, உங்க உணர்வுகளை பத்தி என்ன கருத்து வச்சிருக்கீங்க, மொத்தமா நீங்க யாருன்னு நீங்க உங்களை நம்புறீங்க. அதிர்ஷ்டசாலி நம்புறீங்களா, துரதிர்ஷ்டசாலி நம்புறீங்களா, நல்லவன் நம்புறீங்களா, கெட்டவன் நம்புறீங்களா, இல்லை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நம்புறீங்களா? இது யாருக்கு நீங்க காட்ட போறதில்ல, நீங்களே உங்களை பத்தி ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற அப்பாயின்மெண்ட்.